ஹாய், ஐம் ரேக்ஸ் சப்டைட்டிலிஸ்ட், மொழி கோர்வையாளர். ரேக்ஸ் புரோட்டோகால் அப்படின்னு ஒன்று நான் கடைப்பிடிச்சிருக்கேன். ஃப்ரம் டே ஒன், விண்ணை தாண்டி வருவாயா 2010 till date and forever. என் டீம் மெம்பர்ஸும் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, எந்த வகையிலையும் யார் கேட்டாலும் we do not tell about the film. எங்களால் அந்த ப்ரொடியூசரோட ஹார்ட் earned மணி ரிஸ்கில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு யார் கேட்டாலும், ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், ஃபேமிலி, anyone in the industry, we do not tell till the date of release. என்னுடைய மெரினாவிலிருந்து பசங்களுக்கு கடைப்பிடிச்சிங்க இப்போ தலைவன் தலைவி வரைக்கும் நம்மளுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, ஒரு நம்பிக்கை, என்னைய நம்பி இந்த படத்தை கொடுக்குறாங்க, அந்த நியூஸ் அந்த படத்தை விட்டு அந்த டீமுக்கே தெரியக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது கூட நான் பட விவசாயிக்கு சொல்கிறேன். அப்போ தொழிலில் வந்து ரொம்ப சுத்தமான ஒரு ஆள் ரேக்ஸை சொல்லலாம். அப்படி ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள். ஒவ்வொருத்தருடைய பங்கும் ரொம்ப முக்கியமான சினிமாவுக்கு. சப்டைட்டில் அப்படிங்கிறது ஒரு உலகம் பூரா நம்ம படத்தை, இப்போ நம்மளே ஒரு மலையாள சினிமாவோ, ஒரு ஹிந்தி சினிமாவோ, ஒரு கர்நாடக சினிமாவையோ நம்ம பார்க்குறதுக்கு சப்டைட்டில் தான். ரேக்ஸ் மட்டும் இல்லை, சப்டைட்டில் பண்ணுற ஒவ்வொருத்தருடைய பங்கும் ரொம்ப முக்கியமானது. ரேக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்படி ஒரு செயலை பண்ணுற ரேக்ஸ்க்கு, அந்த டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் உங்கள் சேவை இந்த தமிழ் சினிமாவுக்கு தேவை. ரேக்ஸ், தேங்க்யூ. ஹே, தேங்க்யூ பாண்டி. இது நீ மனசில் வச்சுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப திருப்தி. ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். தேங்க்யூ.